எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சேவையில் கடினமான சேவை எது? ஒரு ராஜயோகியா நம்ம ரெண்டு சேவை பண்றோம். ஒன்று வாய் வழி சேவை. அப்படின்னா என்னன்னா, இந்த ராஜயோகத்தை பத்தி அடுத்தவங்களுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றோம். இது வாய் வழி சேவை. ரெண்டாவது மனசா சேவை. இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் கொடுக்குற மாதிரி ஒரு சேவை. இந்த ரெண்டு சேவையில எந்த சேவை ரொம்ப கடினமானது? இதை நாங்கள் நேற்று ஈவினிங் கிளாஸ்ல டிஸ்கஷன் எடுத்திருந்தோம். அப்போ ஆத்மாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டுமே ஈஸி தான், ரெண்டுலேயும் எந்த கஷ்டம் கிடையாது. ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப சரளமாக வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது விஷயமா பரமாத்மா என்ன சொல்கிறாரு? இது வாய் வழி சேவைக்கும் இந்த மனசா சேவைக்கும். வாய் வழி சேவை எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கிறது கிடையாது. அப்படின்னா என்னென்னா, ஒரு சென்டரில் ஒரு 10 பேர் வராங்க, இல்லை 20 பேர் வராங்கன்னு வச்சுக்கலாம். இந்த வாணி படிக்கிறதுன்றது குறிப்பிட்ட சிலருக்கு தான் கிடைக்குது. பாக்கி எல்லாம் மாணவர்களாக உட்காந்து கேட்க தான் முடியும். ஸோ வாய் வழி சேவை எல்லாருக்கும் ஒன்றும் கிடைக்கல, கரெக்டாக. அது மாதிரி நீங்கள் ஒரு பட விளக்கம் அப்படின்னு வச்சு ஒரு கல்யாண மண்டபத்திலையோ ஒரு கோயிலையோ நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்டர் சேர்ந்தவங்க 50-100 பேர் கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கிளாஸ் எடுக்கிறது சிறப்பாக ஒரு 2 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. பாக்கி எல்லாரும் வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே தவிர கிளாஸ் எடுப்பாங்களான்றது டவுட்டாக தான் இருக்குது, கரெக்டாக. இதே மாதிரி யூடியூப் சேவைன்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் ஒன்றும் யூடியூப்லலாம் வர்றது கிடையாது. சேவை பண்ணுறவங்க பண்ணுறாங்க, பாக்கி எல்லாரும் உதவியாக இருக்காங்க. அப்போ இந்த வாய் வழி சேவைன்றது எல்லாருக்கும் ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது, ஓகேவா? ஆனால் எல்லா சேவை எல்லாராலையும் பண்ண முடியும். மனசா சேவை பண்ணலாம். இது யாரும் நான் தடுத்து நிறுத்த போதில்லை. இப்போ நீங்கள் அமிர்த வேலையில் எழுந்துக்கிறீங்க, 800 கோடி ஆத்மாவுக்காகவும் சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் யார்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியதில்லை, நீங்களாவே பண்ணிக்கலாம். இது 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ வாய் வழி சேவை சிலருக்காக கிடைக்குது, மனசா சேவை எல்லாராலையும் பண்ண முடியும். அப்போ இதில் எது ஈஸியான சேவை? வாய் வழி சேவை வரவங்க போகிறவங்களாம் வரலாம். உங்களுக்கு ராஜயோகத்தை பற்றி ரொம்ப டீப்பாக தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். புதியவர்களுக்கு என்ன சொல்லலாம்? ராஜயோகம் இந்த சென்டரில் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு நீங்கள் பெருசாக படிச்சிடணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இப்போ நீங்களாம் எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இதுதானே ஈஸின்னு தோன்றும். இதில் பரமாத்மா ரொம்ப கிளாரிட்டியோடு சொல்கிறார். அதாவது வாய் வழி சேவை செய்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணலைன்னா கூட சேவை பண்ண முடியும். அப்படின்னா என்ன? இந்த ராஜயோகத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் 5 நம்ம ஜெயிக்கணும். காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை ஜெயிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். பாருங்களேன், நான் கோபத்தை நான் ஜெயிக்கவே இல்லை, நான் பயங்கர கோபக்காரன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் யூடியூப் வீடியோவில் சொல்லலாம், கோபப்படாதீங்க, அமைதியாக இருங்க, புத்தம் சரணம் கச்சாமி, இந்த மாதிரிலாம் சொல்லி வீடியோ போடலாம், ஓகேவா? அதாவது அந்த ஸ்திதியை ஃபாலோ பண்ணாதவங்க கூட யூடியூப்பில் பண்ண முடியும், வாய் வழி சேவை பண்ண முடியும். ஆனால் அதோட தாக்கம் இருக்குமானா இருக்காது, கரெக்டாக. நான் பயங்கர கோவப்படுறேன், நான் யூடியூப் வீடியோவில் புத்தம் சரணம் கச்சாமின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தைக்கு, நான் பேசுகிற வார்த்தைக்கு பவரே இருக்காது. எதை பண்ணாலும் கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒழுக்கமாக இருக்கணும்ல, நான் டெய்லி பண்ணோம்ல. இப்போ யூடியூப் வீடியோ டெய்லி வருது, நான் டெய்லி அமிர்த வேலை பண்ணுறேன், டெய்லி வாணி படிக்கிறேன், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறேன், சேவை பண்ணுறேன். இதை நான் டெய்லி பண்ணும்போது தான் அது ஒரு சக்தி கிடைக்கும். அதை சொல்கிற போது அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் கிடைக்கும். அப்போ தான் கேட்குற ஆத்மாக்கள் அதை கேட்பாங்க. இப்போ சொல்கிறவர் அதை செய்யலை, ஆனால் அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தைக்கு தாக்கம் இருக்காது. ஆனால் வீடியோலாம் போட முடியும், அந்த சேவையெல்லாம் பண்ண முடியும், அந்த சேவையெல்லாம் நிற்காது. பரமாத்மா எப்படின்னா, நீ சொல்கிறது செய்கிறது இல்லை, அதனால உங்களுக்கு அந்த சேவை தர மாட்டேன், அப்படி கிடையாது. பரமாத்மா நம்ம ஆர்வத்தை தான் பார்க்குறாரே தவிர அவர் சேவையெல்லாம் நிறுத்துறது கிடையாது. ஆனால் அந்த மனசா சேவையை யார் வேணால் பண்ணிடலாம், உட்காந்த இடத்துல இல்லையா? நீங்கள் சக்தி வாய்க்கணும். ஆனால் ஆத்மபடி நம்ம சக்திசாலியாக இருந்தால் ஒழிய நம்மளால அடுத்த ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கவே முடியாது. நம்ம ஆத்மாவில் இருக்கிற புத்தியின் மூலமா இறைவனை நினைவு பண்றோம். அந்த நினைவின் மூலமா இந்த புத்தியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அந்த ஸ்ட்ரெங்தன் பண்ணதை வச்சுதான் நம்ம ஆத்மா சக்திசாலி ஆக்கிட்டோம்ல. இந்த சக்தியை உலகத்தில் இருக்கிற சகோதர ஆத்மாக்களுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ இந்த மனசா சேவை பண்ணணும், 800 கோடி பேருக்குமே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்திசாலியா இருக்கணும். அப்பதான் இந்த சக்தியை உலகத்தில் இருக்க ஆத்மாக்களுக்கு நம்மளால கொடுக்க முடியும், ஓகேவா? ஸோ இது நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ மனசா சேவை செய்கிறீங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சக்திசாலியான ஆத்மாவான்னு பாருங்க. இது ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். சமீபத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தம்பி, அவருக்கு 29 வயசு தான் இருக்கும். அவர் கிட்னி ஃபெயிலியரில் கிளம்பிட்டார். அவர் எனக்கு தெரிஞ்ச ஆர்எஸ்எஸ் தொடர்பில் இருக்கிற ஒரு தம்பி. நான் அந்த சாவுக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இறந்தாலும் ஒரு மாலையெல்லாம் கொண்டு போடுவாங்கல்ல,
அதுவே நிறைய பேர் தவிர்த்துட்டாங்கன்னா, சின்ன பையன் இருந்துட்டான், அவன் மாலை போட கூட மனசு வரலன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் தனித்தனியாக நின்று அழுறாங்க, இல்லை துக்கத்தில் இருக்காங்க. நம்ம வந்து மனிதன் பிறப்பான் போவான் இதெல்லாம் நிறைய பார்த்து நிறைய 14 வருஷம் இந்த நாலேஜில் இருக்கிறதுனாலே நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக போய் அவங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்க முடிஞ்சது. இல்லைன்னா இந்த 29 வயசு ஒரு பையன் இறந்துட்டான்னா அது நமக்கே அந்த துக்கம் தாங்காது. அதே மாதிரி என் வீட்டுக்கு நேர் முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு 21 வயசு காலேஜ் படிக்கிற பொண்ணு அவன் தம்பியை கூட்டின்னு பைக்கில் போயிருக்காங்க. ஒரு டிப்பர் லாரி அடிச்சு அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே விட்டு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த இது நடக்குது. பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வந்து அழுதுன்னு இருக்காங்க ஆத்மாக்கள். அப்போது நம்ம சக்திசாலியாக இருக்கிறதா தான் சக்தி கொடுக்க முடியும். ஸோ இந்த சக்தி கொடுக்கறதுக்கு நம்ம ஆத்மான சக்தி இருக்கும். புரியுதுங்களா? இல்லாட்டி கொடுக்கவே முடியாது. நான் உங்களுக்கே தெரியும், நான் ஒரு 7 வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன். 14 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சமீபத்தில் தான் எங்கள் அப்பா காலம் பண்ணார், எங்கள் அம்மா காலம் பண்ணாங்க. அந்த டைமில் நம்மளால் வீடியோ போட முடிஞ்சது காரணம் என்னென்னா ஆத்மான சக்தி இருக்கிறதுனால தான். சரியா? ஸோ நம்ம மனசா சேவை செய்யணும்னா ஆத்மான சக்தி இருக்கணும். இல்லைன்னா நம்மளால் கொடுக்கவே முடியாது. சரியா? ஸோ வாய்வழி சேவை பண்ணும்போது நீங்கள் ஒரு வழியில் ஸ்திதியில் இல்லைன்னா கூட உங்களால் வாய்வழி சேவை பண்ணிட முடியும். ஆனால் அது தாக்கத்தை உருவாக்குமா உருவாக்காதான்றது அடுத்த கேள்வி. ஆனால் மனசா சேவை நீங்கள் பண்ணணும்னா ஆத்மாபடி நீங்கள் சக்திசாலியாக இருக்கணும். இல்லைன்னா உங்களால் கொடுக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆத்மாபடி சக்திசாலியாக ஆகுங்க. இல்லைன்னா கஷ்டம். இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நான் கடைசியில் பரமாத்மா சொல்ல நம்மளை டச் பண்ணுவேன்னு சொல்கிறேன். டச் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னா அதுக்கு நம்ம ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கான்னு தெரியணும்னா உங்கள் ஆத்மா சக்திசாலியாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம யோகா பண்ணி நம்மளுடைய ஆத்மாவோட ஸ்திதியை வந்து அதிகப்படுத்திக்கணும். ஸோ பரமாத்மா சொல்கிறாரு, சேவையில் வந்து ரொம்ப ஈஸியான சேவை வாய் வழியாக சொல்லிடலாம். அதே மாதிரி மனசா சேவை 800 கோடி பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம். ரெண்டுக்குமே தாக்கம் வரணும்னா ஆத்மா இங்கே வந்து 5 விஷயங்கள் சொல்கிற 4 விஷயங்கள் பண்ணியிருக்கணும். அமிர்த வேலை, வாணி, ஸ்ரீமத் சேவை பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஆத்மா சக்திசாலியாகும். அப்போ தான் சொல்கிற வார்த்தைக்கு பவர் இருக்கும். அதே மாதிரி மனசா சேவை பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு ஆத்மாவுக்கு போய் சக்தியாக போய் சேரணும்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும். ஓகே, ஒரு அனுபவம். நேற்று ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு 4-5 வருஷமாக நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறாங்களாம். அவங்க பேசும்போது அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா, உங்ககிட்ட நான் பேசிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள்கிட்ட பேசுறதே எனக்கு வந்து ஒரு என்ன வார்த்தை பேசுறதே தெரியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில பேர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க ஃபோனில் பேசும்போது. நான் சொல்ல விருப்பப்படுறதெல்லாம் என்னென்னா, நான் ஒரு சாதாரண ஆத்மா தான். ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த பில்டப் கொடுக்க வேண்டிய அளவுக்கெல்லாம் பெரிய ஆள்லாம் நான் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ஒரு சகோதரன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் நாலேஜ் படி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 14 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10th படிக்கிற பையன் வச்சுக்கோங்களேன். அவரை வந்து ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து அட்மையராக பார்க்கலாம். அதாவது அவ்வளோ தெரியும் இவ்வளோ தெரியும். நீங்களும் 10வது வரும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். சரியா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அதீதமாலாம் பெரிய கற்பனைலாம் வச்சுக்கணும். ஒரு சகோதரர், அவ்வளோதான். இந்த ராஜயோகத்தை ஆர்வமாக படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். இதுக்கு மேலே நமக்கு ஒரு பில்டப் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சகோதரியோட பேசுறதுல. சரியா? அவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா, நம்ம வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கோம்ல, மதுபனுக்கு அந்த விஐபி மீட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது. அவங்க வந்து கனெக்ட் பண்ணாங்க. இதில் இப்போது கொஞ்ச நாளாக எப்படி வருதுன்னா, விஐபி மீட்டு போகணுன்னு ஆசைப்படுறோம், ஆனால் எங்ககிட்டே பைசா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து பாபா மீட்டு போகிறது, பாபா மீட்னா அக்டோபர்லேருந்து ஏப்ரல் இருக்கு இல்லையா, அந்த மீட் போகிறவங்களுக்கு நான் அந்த சிஸ்டர் சரண்டர் சிஸ்டர் ஓகே பண்ணால் தானே உங்களுக்கு போக முடியும். அப்படி இருந்து காசு இல்லைன்னா கொஞ்சம் பேர் தரேன்னு சொல்கிறாங்க. இந்த விஐபி மீட்டுக்கெல்லாம் யாரும் இது கமிட்லாம் பண்ணலை. வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது கமிட் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட தனியாக சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி ரொம்ப ரியலாகவே பாபா மேலே ரொம்ப ஆர்வம் 4-5 வருஷமாக பண்ணுறாங்க. ஆனால் சில பேரால் போக முடியல அப்படிலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு உதவுனா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. இதெல்லாம் வந்து பார்க்குறவங்க டிசைட் பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா இவங்களுக்கு நம்ம தொடர்பு கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு வேணால் சொல்லலாம். இதோட நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆத்மாக்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கவங்க கூப்பிட்றதும் பேசுகிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு சகோதரர்கிட்ட பேசுகிறேன்னு மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதை தவிர ஒன்றும் பெருசாக பில்டப்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை கூப்பிட்றதுக்கு சிறந்த நேரம் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே. ஓகேவா? பக்கத்துலேயே ஏதாவது சொல்லணுன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் கொடுங்க. நான் அதை பார்த்துட்டு தேவைப்பட்டால் உங்களை கூப்பிட்றேன். இல்லாட்டி நானும் உங்களுக்கு வாய்ஸ் நோட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.